சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே புதியத்தூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் ஒரு தரப்பு சார்பில் அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டது. அதில் அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு இருப்பது போன்று சிலை வடிவமைக்கப்பட்டதால் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சிலை மூடப்பட்டது. நேற்று நள்ளிரவில் மர்ம நபர்கள் மூடப்பட்டிருந்த சிலையை திறந்தனர். சிலையை திறந்ததற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிலையை அகற்ற வேண்டும், அனுமதியின்றி சிலையை திறந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க. நம்ம அம்பேத்கர் ஐயாவை ஜாதி தலைவரை மட்டும்தான் பார்க்கணுமா? சாதித்த தலைவராக பார்க்க மாட்டிங்களா? எல்லா தலைவர்களுமே எப்போ நம்ம ஜாதி தலைவராக இல்லாமல் சாதித்த தலைவர்களாக பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. ஐயா அவர் எல்லாருக்கும் தான் ஐயா சட்டத்தை வகுத்தாரு. சிறு வயதில் பல அவமானங்களையும் பாகுபாடுகளையும் சந்தித்தேன். ஆனால் கல்வியை ஒருபோதும் கைவிடவில்லை. 1913ஆம் ஆண்டு உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்று கொலம்பியா யூனிவர்சிட்டியில் கடினமாக படித்தேன். அறிவே மனிதனை உயர்த்தும் என்பதை என் வாழ்க்கையால் நிரூபித்தேன். 1927ஆம் ஆண்டு சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் குரல் கொடுக்க தொடங்கினேன். 1947ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றேன். அதே ஆண்டு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் வரைவு குழுவின் தலைவராக பொறுப்பேற்றேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அமலுக்கு வரும் வகையில் அரசியலமைப்பை வெற்றிகரமாக உருவாக்கி முடித்தேன். 1956ஆம் ஆண்டு புத்த மதத்தை தழுவினேன். அதே ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் என் வாழ்க்கை பயணம் நிறைவடைந்தது. ஆனால் என் எண்ணங்களும் என் போராட்டமும் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. கல்வி கற்போம், உரிமைக்காக ஒன்றிணைவோம், சமத்துவமான சமூகத்தை உருவாக்குவோம்.